சார், எப்படியாவது அவகிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுங்க சார். அப்படின்னா அவங்க பேச்சு கேட்கறது ரொம்ப முக்கியம். அனு, அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க சார்? உங்க அப்பா அம்மா உனக்காக பார்த்திருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அனு சார், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி தப்பு தப்பா சொல்றீங்க? எனக்கு எதுக்காக வர சொன்னீங்க அத சொல்லுங்க ப்ளீஸ். நான் இதை சொல்றதுக்காக தான் வர சொன்னேன். அனு, உனக்கு இப்ப கல்யாண வயசு வந்தாச்சு. அனு, நல்ல கம்பெனி வேணும்ல? சார், உங்களுக்கும் வயசாயிடுச்சு, உங்களுக்கும் கம்பெனியன் வேணும்ல? நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது உன்னை பத்தி தான். அனு, உன் மேல அன்பும் அக்கறையும் இருக்கிறதால தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அனு, அனு, நான் அன்னைக்கே சொன்னேன்ல சார், காதல் இல்லாம கல்யாணம் கிடையாதுன்னு. காதலை செலிப்ரேட் பண்றதுக்கு முதல் படியே கல்யாணம் தான் சார் இருக்கணும். இல்லனா அது பெரிய கொடுமை சார். காதல், அன்பு, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தாதான் கல்யாணத்துக்கு முழு மனசோட ஒத்துக்க முடியும் சார். எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க, அவங்க பார்த்த பையனை கட்டிக்கோன்னு. அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே வரல சார். அவன் இல்லனா என்னால வாழவே முடியாதுன்னு எனக்கு என்ன வரணும்ல சார்? வரும். அவனும் உன்னை ரொம்ப விரும்புறான். உனக்கு அவனை சீக்கிரமே பிடிச்சிடும். அது உங்களால நிச்சயமா சொல்ல முடியுமா? உங்களால நிச்சயமா சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார். ஒருத்தவங்க மேல இஷ்டம் இல்லாம வாழ்க்கை ஃபுல்லா நடிக்கணுமா? நீ சொல்ற இந்த லவ் எல்லாம் கதையிலயும் சினிமாலையும் வர்றது. கல்யாணம் ஆகி ஒன்னா இருந்தா லவ்வும் நெருக்கமும் தானே வரும். இல்ல சார், எனக்கு நம்பிக்கையே இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்ல சார். வாய்ப்பே இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? நான் சொல்றத கேளு. அனு, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பையனை கல்யாணம் பண்ண ஒத்துக்க. நான் சொல்றத கேளு. அனு, உன் அப்பா அம்மா சாய்ஸை ஏத்துக்க. புரிஞ்சுக்கோ. அனு, இந்த வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்றது பெருசு நினைக்கிறதெல்லாம் சகஜம்தான். ஆனா பெத்தவங்க பார்த்து வைக்கிற கல்யாணத்திலையும் லவ் இஸ் பாசிபிள். ஒரே ரூம்ல ஒன்னா வாழ தொடங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் மேல ஒருத்தர் லவ் வந்துரும். நம்பு. ஜஸ்ட் மேக் அப் யுவர் மைண்ட் ஃபார் தட். ஐயோ சார், உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? கூடவே இருக்கிறதுனால பலவந்தமா வர்றதுக்கு பேரு லவ் இல்ல சார். இப்ப எனக்கு வந்திருக்கே அதுதான் நிஜமான காதல் சார். நான் ஒருத்தர் கூடவே இருந்ததுனாலதான் எனக்கு அவர் மேல அதிகமா லவ் வந்திருக்கு சார். உங்களுக்கே தெரியும் அது யாருன்னு. தெரியுமா சார்? என் மனசுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் சார்.
முடியாதுன்னா நான் நம்ப மாட்டேன் சார். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? சொல்லுங்க சார். சார் சார், அது நீங்க தான் சார். அது நீங்க தான் சார். அது நீங்க தான் சார். அப்பா அம்மா உனக்காக பார்த்துருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு இப்ப கல்யாண வயசு வந்தாச்சு அனு. நல்ல கம்பெனி வேணும்ல? அனு, எப்படி வந்த? இப்பதாம்மா வந்த. கார்ல கொண்டு வந்து விட்டாங்களா? சரி சரி வா. சுப்பு காலையில இருந்து ஒரே புலம்பல். ஞாயிற்றுக்கிழமை அதுமா என் பொண்ணு ஆபீஸ் கூப்பிடுறாங்கன்னு. உன் ஆபீஸ் வேலை எல்லாம் சுப்புக்கெல்லாம் எங்க புரிய போகுது? அதுவும் சூர்யா சாரே கூப்பிட்டு இருக்காருன்னா சும்மாவா? அவருக்கு மேல ரொம்ப அபிப்பிராயம் இருக்கு. அதை நல்லபடியா காப்பாத்திக்கணும். என்ன இரு. எனக்கு தெரியும் நீ ரொம்ப களைச்சு போய் வந்திருப்பேன்னு. இந்த தண்ணி குடி. குடி. அவ்வளோ பெரிய மனுஷன் காரெல்லாம் அமிச்சு உன்னை கூப்பிட்டு இருக்காருன்னா அவரு ரொம்ப நல்லவரானோ. வேலையும் கொடுத்துட்டு வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கவும் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவருக்கு உன் மேல ரொம்ப அக்கறை இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ உன் படிப்பு விஷயமா இருந்தாலும் இல்ல உன் கல்யாண விஷயமா இருந்தாலும் அவர் ஏதாவது சொன்னாருன்னா கண்டிப்பா கேட்கணுமா? அவர் உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாரு. பாரு மணி கூட அடிக்குது. ரஞ்சினி கூப்பிடுறா. ஹலோ ரம்யாமா. சொல்லுங்க. என் மனசார ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொன்னனே சார்,
ஆனா நீங்க ஏன் சார் இப்படி பண்ணீங்க? வீட்ல பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்களே, அது எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சது? ஒருவேளை அம்மா சொன்னாங்களா? சரி சரி சரி. சரி சரி. ஏய் பாரு. என்ன வேணா சொல்லுங்க புஷ்பாமா, உங்க பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என்ன ரஜினி, அவங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்ற? நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொல்லு. நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு அனு. அனு, உனக்காக எவ்வளவு டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு நல்லா பாரு. அனு, நீ பொறுமையா செலக்ட் பண்ணு. இங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீங்க தானே, உங்க இஷ்டம் போலே. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நாங்க இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிற முறுக்கு என்னைக்குமே காமிக்க மாட்டோம். எங்க வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி, அவ மனசுக்கு என்ன பிடிக்குதோ அப்படியே நடக்கட்டும். என்ன அனு, எதுவுமே பேச மாட்டேங்கிற? அது இல்ல, மொத்தமா எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல பாக்குறாளா, அந்த சந்தோஷத்துல அவளுக்கு பேச்சு வரல இல்ல. அனு, இங்க பாரு, இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. ரஞ்சனி, இத காட்ட. இது அதை விட 4 கிராம் அதிகம். அப்படியா? ஆமா. இங்க பாரு அனு, இந்த டிசைன் உன் கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு. அனு, என் பொண்ணு கல்யாணம் இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. நீ அதிர்ஷ்டக்காரிடி அனு. ஆமா, அனுவோட அப்பா வந்தாச்சு? இல்ல, அவர் இன்னும் வரல. அவராலதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனே. ஒரு டென்ஷனும் தேவையில்லை, வரட்டும், நான் பேசுறேன். அனு எங்க வீட்டு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் சுப்பு சாருக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா, அது என்ன நடந்துச்சுன்னா நிச்சயம் நடக்கும். சூர்யா, சொல்லுங்கம்மா. போன வேலை என்னாச்சு? ஒருத்தர் கூடவே இருந்ததுனாலதான் எனக்கு அவர் மேல அதிகமா லவ் வந்திருக்கு சார். உங்களுக்கே தெரியும் அது யாருன்னு. அனுகிட்ட பேசுனியா? ரொம்ப டயர்டா இருக்குமா, அப்புறம் பேசலாம். சூர்யா, வாங்க. சூர்யா, சொல்றேன்ல, இங்க வா.
இப்ப சொல்லு, அனுக்கிட்ட பேசுனியா? அவங்க அம்மாவுக்கு இப்போவாவது நிம்மதியா இருக்கும். சரி, நீ என்னதான் பேசுன? அவங்க அம்மா சொன்னதை கேட்டேன், அவ்வளவுதான். அப்படின்னா உனக்குன்னு ஒரு பையனை வீட்டுல பாத்திருக்காங்க, ரொம்ப நல்லவன், ஒத்துக்கோன்னு சொன்னேன். அவங்க அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு தானே உன்னை பேச சொன்னாங்க. நீயும் போய் அதையே சொல்லிட்டு வந்திருக்க. அதையே அவ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தேன், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? என் மனசுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியல. தெரியலன்னா அதாவது புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியலமா. அது எப்படிப்பா? அதுக்கு அவ ஏதாவது சொல்லிருப்பாள்ல. இந்த விஷயத்தையும் பிசினஸ் ப்ரொபோசல் மாதிரி பேசிட்டு வந்துட்டியா? சூர்யா, என்னாச்சு? அந்த பொண்ணை பத்தி என்ன சொல்ல? ஒரு விஷயம் சொன்னா ஒருத்தங்க எதுக்கு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பொறுமையா விளக்கமா சொன்ன தெரியுமா? எந்த ஒரு பிசினஸ் ப்ரொபோசல்லையும் நான் இப்படி பண்ணதே இல்லம்மா. சும்மா எல்லாத்துக்கும் பிடிவாத பிடிக்கிறா. என்னமோ எல்லாம் அவளுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி. அவ வயசு என்னம்மா? ரொம்ப சின்ன பொண்ணுமா. ஆனா பேச்சு மட்டும் முழு வாழ்க்கையையும் வாழ்ந்து முடிச்ச மாதிரி பேசுறா. அப்படி என்னப்பா சொன்னா? காதல் இருக்கா, ஆனா கல்யாணம் இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலமா. என்னது அது? காதலை செலிப்ரேட் பண்ற முதல் படி கல்யாணமா? சும்மா அர்த்தம் கிட்டத்தனமான பேச்சு இதெல்லாம். அர்த்தம் இல்லாத பேச்சுன்னு எப்படி சொல்ற? அந்த பொண்ணுக்குன்னு சில அபிப்பிராயங்கள் இருக்கும் இல்லையா? அவ தப்பா பேசினான்னு உனக்கு தோணுதா? எனக்கு என்ன தோணுதுங்கிறது முக்கியம் இல்லம்மா. அது முக்கியமே இல்ல. நான் சொல்றத அவ புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். சூர்யா, 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 இந்த அனு யாரு? ப்ரோயின்ல பேச்ச அவ ஏன் கேட்கணும்? என்ன நடக்குது இங்க? அவ வயசு என்னம்மா? ரொம்ப சின்ன பொண்ணுமா. ஆனா பேச்சு மட்டும் முழு வாழ்க்கையையும் வாழ்ந்து முடிச்ச மாதிரி பேசுறா. அந்த பொண்ணுக்குன்னு சில அபிப்பிராயங்கள் இருக்கும் இல்லையா? அவ தப்பா பேசினான்னு உனக்கு தோணுதா? எனக்கு என்ன தோணுதுங்கிறது முக்கியம் இல்லம்மா. ஏய், நியூஸ் பாத்தியா? இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிசர்ச் என்ன சொல்லுது? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? இந்த அனுன்ற பொண்ணு யாரு?